Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி பேசுறது என்ன அப்படின்றத இந்தியாவே உற்று நோக்கும். அவர் சொல்லியிருக்கிறாரு, 100 ஆண்டுகளுக்கும் மேலான கடுமையான போராட்டம், பொறுமை, தியாகம் ஆகியவற்றுக்கு பிறகு இந்த ராமர் கோவில் உருவாகியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாருமே தெய்வீகமான இந்தியாவை படைப்பதற்கு உறுதி ஏற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தாமதமாக ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு, அதுக்காக ராமர் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ராமர் என்ன மன்னிப்பாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய அம்சங்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. அவர் பேசியவற்றை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாலராமர் சிலை பிரதிஷ்டைக்கு பின் அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். அப்போது பல நூற்றாண்டுகளாக காட்டிய பொறுமை, தியாகம் காரணமாக ராமர் வந்துவிட்டதாக கூறிய பிரதமர், தற்போது ராமர் சிறிய கூடாரத்தில் இல்லை, அழகிய பிரம்மாண்டமான கோயிலில் இருப்பார் என்றார். அடிமை தலையை உடைத்துக் கொண்டு நாடு தனது கடந்த காலத்தின் அத்தனை வலிகளையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு புதிய வரலாறு படைத்திருப்பதாக பிரதமர் கூறினார். நமது முயற்சி மற்றும் தியாகத்தில் இருந்த குறைபாடால் கோயில் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு தாம் மன்னிப்பு கோருவதாக பிரதமர் தெரிவித்தார். இத்தனை ஆண்டுகால காத்திருப்பு முடிந்து ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தருணத்தை ராம பக்தர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுவதாக தெரிவித்த பிரதமர், பிரதிஷ்டையொட்டி தாம் கடல் முதல் சரையு நதி வரை சென்ற அத்தனை இடங்களிலும் உற்சாகத்தை உணர முடிந்ததாகவும் கூறினார். ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல்முனை சென்றதை பிரதமர் மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டார். कल मैं श्री राम के आशीर्वाद से धनुष कोड़ी में राम सेतु के आरंभ बिंदु अरिचल मुनाई पर था. जिस घड़ी प्रभु राम समुद्र पार करने निकले थे, वो एक पल था जिसने काल चक्र को बदला था. उस भावमय पल को महसूस करने का मेरा ये विनम्र प्रयास था. वहां पर मैंने पुष्प वंदना की. वहां मेरे भीतर एक विश्वास जगा कि जैसे उस समय काल चक्र बदला था, उसी तरह अब काल चक्र फिर बदलेगा और शुभ दिशा में बढ़ेगा. அயோத்தியில் கோயிலை எதிர்த்த அனைவருக்கும் தான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ராமர் நெருப்பு அல்ல, அவர் ஆற்றலின் ஆதாரம், அவர் பிரச்சனை அல்ல, தீர்வு என்றும் குறிப்பிட்டார். ஒரு தேசத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை ராமாயண இதிகாசம் உணர்த்துவதாகவும் அவர் பேசினார். साथियों, आज का ये अवसर उत्सवता का क्षण तो है ही, लेकिन इसके साथ ही यह क्षण भारतीय समाज की परिपक्वता के बोध का भी क्षण है. உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் கட்ட அனுமதித்து வரலாற்று முக்கியத்துவமிக்க தீர்ப்பளித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நீர், நிலம், ஆகாயம் ஆகிய 3 தளங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இன்றைய தருணம் கொண்டாட்டத்திற்கு மட்டுமானதல்ல, இந்திய சமூகத்தின் முதிர்ச்சியின் அடையாளம் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியா தனது வரலாற்றில் இருந்த கடினமான முடிச்சை அவிழ்த்ததன் மூலம் கடந்த காலத்தை விட பிரகாசமான வருங்காலத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். ராம் என்பது இந்தியாவின் நம்பிக்கை, இந்தியாவின் அடித்தளம், இந்தியாவின் சிந்தனை, நாட்டின் சட்டம், நாட்டின் விதி, நாட்டின் கொள்கை என்று கூறிய பிரதமர் மோடி தனது நம்பிக்கை என்று தனது உரையை நிறைவு செய்தார். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.